சார் நிகழ்ச்சி தோங்கலாங்களா? என்ன பண்ண போறீங்க குமார் நீங்க இங்க? சார் இப்போ வந்து ஒரு டைரக்டரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு லொக்கேஷன் பார்க்க போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்ல போகிறேன். டைரக்டர் வந்து வினு சக்கரவர்த்தி, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பாக்யராஜ். பாக்யராஜ், ஓகே. அசத்துங்க. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம், நானும் ரொம்ப நேரம் பார்க்குறேன். அப்படி என்ன சார் லொக்கேஷன் பார்க்குறீங்க? ஐயோ ஒன்றும் இல்லையா, இங்கே பார், ஆத்தங்கர ஓரத்தில் கதாநாயகன் யாரவோ எதிர்பார்த்து அப்படியே நிற்கிறான். மனசெல்லாம் ஒரே ஃபீலிங், எதவோ எதிர்பார்த்துட்டு நிற்கிறான். அந்த நேரம் பார்த்து மல்ல அடிவாரத்திலிருந்து கதாநாயகி அப்படியே மெல்ல 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 அப்படியே வரா. அதை பார்த்த உடனே கதாநாயகனுக்கு மனசெல்லாம் ஒரு சந்தோஷம். பக்கத்தில் வந்த உடனே கதாநாயகி பக்கத்தில் போய் அப்படியே கதாநாயகிட்டு இருந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுக்கிறான். ஐயோ சார், கேட்குறக்கு ரொம்ப இதமாக இருக்கு. என்ன சார், மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் தடவை சொல்லுங்கள் சார். ஐயோ, அந்த கதாநாயகி வந்து பக்கத்தால் நின்ன உடனே கதாநாயகிட்ட இருந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ஒவ்வொரு உடையாக எடுக்கிறான். ஐயோ, கேட்குற ரொம்ப சூப்பராக இருக்கு சார். சார் ஒரே நிமிஷம். ஏன் சார், இதில் கதாநாயகி யார் சார்? இன்னும் முடிவு பண்ணலப்பா சார். இதில் வேணா நான் கதாநாயகனாக நடிக்கிறேன் சார். ஐயோ, இதில் யார் கதாநாயகனாக நடிக்கிறவங்களோ அவங்க தான் இந்த படத்தையும் தயாரிக்கணும்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார். அது என்ன செலவானாலும் பரவாயில்ல, இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன், இந்த படத்தில் நானே கதாநாயகனாக நடிக்கிறேன் சார். கதாநாயகி யாருன்னு சொல்லவே இல்லை. கதாநாயகி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாணி சார். ஒரு மங்களகரமான பேராக இருக்கு. மப்பு மந்தானமாக இருக்குமோ? ஐயோ, அதுதான் இல்லை. பஞ்ச கல்யாணி அப்படின்னு ஒரு படம் பார்த்தியா? ஓ, பார்த்துருக்கேன் சார், பார்த்துருக்கேன். அந்த படத்தில் நடித்ததே கழுத. அதுதான் துணி மூட்டையை தூக்கிட்டு வருது. அந்த துணி மூட்டையிலிருந்து கதாநாயகன் துவைக்கிறதுக்கு ஒவ்வொரு துணியா எடுத்து துவைக்க போகிறான். இதுதான் சுச்சுவேஷன். ஐயோ, என்ன சார் இந்த படத்தில் நடிக்க சொன்னீங்க? நோ ஐ நோ, நான் இந்த படத்தை எடுக்கல, இது நடிக்கல. ஐயோ நில்லியா? ஓ ஐயோ, நான் அதனால முடியாது. ஐயோ நில்லியா? ஐயோ வேணாம் சார், வேணாம், வரேன். ஐயோ எவனுமே வரமாட்டேங்கிறானே. வரட்டுமா மங்காத்தா ரங்காத்தா, வர்றேன். நன்றி. நல்லா பண்ணீங்க. அதை விட அந்த ஜோக்கோட சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் அந்த ஒவ்வொரு துணியாக எடுத்த உடனே அது கடைசியில் கழுத பஞ்சகல்யாணின்னு நல்லா இருந்தது ஜோக்கு. நல்லா இருந்தது. ஓகே சார், பாக்யராஜ் சாரோட நான் வந்து 1-2 படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் அவரோடய இருந்திருக்கீங்க. அவரோட ஹியூமர் சென்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு நிறையா தெரியும். அதோட அனுபவங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். அவர் ஒரு டாப் கிரியேட்டருங்க. அவர்கிட்ட மட்டும் நான் ஒர்க் பண்ணாமல் வேறு எங்கேயாவது நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அட்ரஸே இல்லாமல் போயிருப்பேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்னும் ட்ரை பண்ணியிருந்துருக்கேன். எங்கே போய் நம்ம சேர்றோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு நான் உட்காந்துருக்கேன்னா அது ஒரு காரணம். அவர் கூட சொல்லலாம். இல்லை, ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த நீர்த்துளி இருக்கே, அது சூடான சட்டியில் பட்டதுன்னா ஆவியாக போயிடுமா. இந்த தாமரை இலையில பட்டா அப்படியே வந்து பளபளன்னு சுற்றிட்டு இருக்குமா. அந்த சிப்பியில் கரெக்டாக விழுந்ததுன்னா அது முத்தாயிடுமா. அது மாதிரி என்ன டேலண்ட் இருக்கோ நீங்கள் கரெக்டாக அவர்கிட்ட போனதுனால பயங்கர ஒர்க் அவுட் ஆனீங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் இந்த அசத்த போவது யாரில் வந்ததுனால தான் ஒர்க் அவுட் ஆகிறாங்க. இவ்வளோ டேலண்டட் வந்து உண்மையாக இவங்களாம் மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக எனக்கு படுறாங்க. மோஸ்ட் டேலண்டட் பீப்புளாக படுறாங்க. இந்த அசத்த போவது யார் இந்த சன் டிவி மட்டும் இல்லைன்னு வச்சாங்களேன். இவங்க எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு எவ்வளோ இந்த டேலண்ட்டை வந்து இந்த சன் டிவி நிலையத்தர இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இவங்க டேலண்ட்டை எங்கேயோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இதெல்லாம் சொல்லி காமிச்சிருப்பாங்க. போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு இவங்க போன பிறகு சிரிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க டேலண்ட் வந்து உலகம் ஃபுல்லாரும் பார்க்குறாங்கன்னும் போது இது மிகப்பெரிய ஒரு, நீங்கள் எல்லாருமே சன் டிவிக்கு நம்மளாம் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டேலண்ட்டை உலகம் ஃபுல்லாக எல்லாரும் மக்களும் பார்த்து நான் சொன்னேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி என் குழந்தைங்களாம் வந்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் போங்கப்பா சொன்னாங்கன்னா அப்போ குழந்தைங்க வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்டு. சொல்லப்போனால் ஒரு பிரபல நடிகர்களுக்குரிய ஒரு புகழ் இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அதனால் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.